ஹை கைஸ், நான் உங்கள் ஃபேண்டஸ் பிளடர். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்பின் ஸ்டீலிங் பிளேடோட செய்ய போகிறோம். அதுவும் மெட்டல் பிளேஸ் ஒரு மெட்டல் பிளேடை எடுத்து அந்த மெட்டல் பிளேடை வந்து மீட்டியோ எல்ட்ராகோ மாதிரி, மீட்டியோ எல்ட்ராகோ கிடையாது, நோட் த பாயிண்ட் யூ மீட்டியோ எல்ட்ராகோ மாதிரி மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஒரு டேப்பு, ஒரு டபுள் சைடு ஒட்டும்ல அந்த ஒரு டேப் அண்ட் ஒரு சிசர் வேணும். ஸோ எடுத்துகிட்டு வரேன். போயிங் போயிங். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் டபுள் டேப் அண்ட் சிசர். ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். எந்த பேக்கு செய்ய போகிறோம்னா ராக்லியோன். ஸோ இந்த ஒரு ராக்லியோன் பிளேடை வச்சு தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி அந்த ஒரு மீட்டியோ எல்ட்ராகோ மாதிரி, அந்த மீட்டியோ எல்ட்ராகோ கிமிக் உருவாக்குற மாதிரி, அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? மீட்டியோ எல்ட்ராக்கு மொத்தமாக ஒரு கிமிக் தான் உண்டு. மோட்ஸ்ன்னு பார்க்குறப்போ நிறைய இருக்குது. ஆனால் பட் அந்த ஒரு கிமிக் என்னென்னா ஸ்பின் ஸ்டீல், ரிவர்ஸ் ஸ்பின் ஸ்டீல். அதாவது லெஃப்ட் சைடில் சுற்றின அந்த ஒரு பிளேட் ரைட் சைடில் வந்து எந்த ஒரு பிளேட் வந்து மோதினாலும் செம்மையாக ஸ்பின்னை உறிஞ்சிட்டு அதோட ஸ்பின்னை ட்ரைன் பண்ணி அதை வந்து காலி பண்ணி மட்டப் பண்ணிடும். இதான் வந்து அதோட ஒரு கிமிக்கு மெயின். ஓகேவா, மெயின் கிமிக்கு. அந்த மாதிரி ராக்லியோனுக்கு எந்த ஒரு கிமிக்கும் கிடையாது. ஓகேவா, இப்போ அந்த கிமிக்கை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது ராக்லியோன் வந்து ஸ்பின் ஸ்டீல் பண்ண போகிறான். ஸோ அதுக்கு இந்த டபுள் டேப்பை யூஸ் பண்ணி நான் ஸ்பின் ஸ்டீல் பண்ண வைக்க போகிறேன். ஸோ பார்த்துருவோமா? அதாவது இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருப்பேன், ரப்பர் பாயிண்ட் வச்சு பண்ணியிருப்பேன். அது வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கலாம், நான் பட் பர்ஃபெக்டாக இருக்காது. என்னென்னா வந்து எனக்கு மேக்ஸ் வராது வந்ததுன்ற மாதிரி இருக்குல்ல. அதாவது ரப்பர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறப்போ ஒரு மெட்டலால் வந்து ஸ்பின் ஸ்டீல் பண்ண முடியாது, பிளாஸ்டிக்காலையும் ஸ்பின் ஸ்டீல் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒரு ரப்பர்னால் அது வந்து பவுன்ஸ் ஆகும். ஸோ பவுன்ஸ் ஆகிறப்போ அது வந்து ஸ்பின் ஸ்டீல் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது ஒரு பே வந்து அடிக்கும் போது ஒரு ரப்பர் இருந்துச்சுன்னா பவுன்ஸ் ஆகிறப்போ அது வந்து ஸ்பின் அதிகமாகும், அதை ரொட்டேஷனாக மாற்றும். அந்த மாதிரி ஒரு ரப்பர் இருக்கணும். ஆனால் பட் டேப்பில் வந்து ஓரளவுக்கு ரப்பர் சேர்த்துருப்பாங்க. டேப்பை வந்து எதுலன்னு செய்வாங்கன்னா அந்த மரத்தோட பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. நம்ம கேரளாலாம் வந்துட்டு ஃபேமஸ்ஸு, நிறைய பேர் அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கேரளாவில் வந்து அந்த மரத்தோட பால்லாம் எடுத்து அதுலேருந்து தான் வந்து ரப்பர் சேருது. ஸோ டேப் சேருதுல அதுலேருந்து தான் ஓரளவுக்கு பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரப்பர்கிட்ட வந்து ஷாக் அப்சோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இதுவும் உண்டு. அண்ட் அதோட கொஞ்சம் ரப்பர் சேர்க்கறதுனால அதால் வந்து கொடுக்குற பவுன்ஸை வந்து அப்படியே அதுக்கேற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணும். அதனால் ஸோ இதில் வந்து ஸ்பின் ஸ்டீல் உருவாகும். ஓகேவா, இது வந்து 100% ப்ரூஃப் கிடையாது, வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். இது வந்து 100% இதுலேருந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான், எனக்கே இன்னும் தெரியாது. முதல்ல வந்து இதை வெட்டி எடுத்துட்றேன். ஸோ பார்க்க வந்து பார்ட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். சரி, ஓகே, இதை வந்துட்டு எடுத்துங்க தனியாக ஒட்டி வச்சிட்றேன். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா பேயோட லென்த்துக்கெலாம் வேண்டாம், லைட்டாக வெட்டி எடுத்துகிட்டு இதை வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த மெட்டல் பார்ட் இருக்கு இல்லையா. ஸோ மீட்டியோ எல்ட்ராகோ எப்படி ஸ்பின் ஸ்டீல் ஆகணும்னா இந்த ஒரு எனர்ஜி லேயரில் தான் அந்த ஒரு ரப்பர் இருக்கும் ஸ்பின் ஸ்டீல் ஆகிறதுக்கு. ஆனால் அந்த எனர்ஜி லேயரோட வித்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மெட்டல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வித்து இருக்கும், இங்கே வரைக்கும் வந்திருக்கும். ஓகேவா, ஆனால் இதோட எனர்ஜி லேயரில் வந்து அந்த அளவுக்கு வந்து வித்து வெளியே வரல. ஸோ அதனால் மெட்டலில் தான் நம்ம போட்ட போகிறோம். அதாவது எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் மாதிரி இது வந்து ஃபியூஷன் வீல் வழியாக வந்து எனர்ஜியை வந்து உரிய போகுது. ஓகேவா, ஸ்பின்னை வந்து ஃபியூஷன் வீல் வழியாக உரிய போகுது. ஸோ இங்கே ஒட்டிட்டு நான் வந்துட்டு இப்படி பண்ணிடுறேன். அது வந்துட்டு சிம்பிளான மெத்தட் தான். ஆனால் பட் இதோட அந்த ஒரு இம்பேக்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கை தானே எல்லாமே. சரி, ஓகே, ஒட்டியாச்சா? அடுத்து இன்னொரு பார்ட் இதே மாதிரி வேணும். நீங்கள் கேட்கலாம், மொத்தமாக ஒட்டலாமே, எதுக்கு நீ வந்துட்டு இப்படி தனித்தனியாக எடுத்து தனித்தனியாக ஓட்டிகிட்டு இருக்கேன்னு கேட்கலாம். தனித்தனியாக ஓட்டுறதுனால ஒரு யூஸ் இருக்குது, நான் வந்துட்டு அதை சொல்கிறேன். ஓகேவா, முதல்ல வந்துட்டு நான் அதை ஒட்டி முடிச்சுட்டு அதை சொல்கிறேன். தனித்தனியாக ஓட்டுறதுனால தான் அந்த ஒரு ஸ்பின் ஸ்டீல் நடக்கும், சேர்த்து மாற்ற ஓட்டினா வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும்னு நினைக்கிறேன். இதில் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு இதோட டேப்பை மட்டும் எடுத்துடணும். ஏன்னா அந்த டேப் வழியாக பாதி ஸ்பின் ஸ்டீல் கிடைக்கும். அண்டு இந்த டேப்பு ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வைங்களேன், ஏத்தாப்பில் உள்ள அதாவது ஆப்போனன்ட் பேஸ் ஸ்லோ ஆகும்போது இதோட ஸ்பின்னை அது வந்து செம்மையாக ட்ரைன் பண்ணிடும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. என் சேனலில் இது வரைக்கும் வந்ததில்லை, ஆனால் எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் மெட்டல் ஃபேன்ஸ். ஓகேவா, அந்த ஒரு எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் என்ன ஆகும்னா அது வந்து முதல்ல அட்டாக்ல இருக்கும், அடுத்து ஸ்டாமினால மாறும். ஸ்டாமினால மாறுறப்போ ஸ்பின் ஸ்டீல் எடுக்கிறப்போ, அதாவது ஃபைனல் சர்வே. ஓகேவா, ஃபைனல் சர்வே அந்த ஒரு மூவ் பேர் ஃபைனல் சர்வே. ஓகேவா, அந்த சர்வேக்கு போகிறப்போ எர்த்த பேவோட ஸ்பின்னை வந்து இது உரியும். ஆனால் அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக மீட்டியோ எல்ட்ராகோ அளவுக்கு இது எடுக்காது. ஆனால் பட் ஓரளவுக்கு எடுத்துச்சு. ஓகேவா, அதான் எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர். அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஆனால் பட் அதை வந்து அப்படியே வந்து இங்கே கொண்டு வர முடியுமா, இல்லை அதோட எக்ஸாக்டாக சூப்பராக இருக்குமாலாம் தெரியல. சரி, ஓகே, இப்போ கரெக்டாக பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். டேய், என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா.
அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஸோ இதை வந்து முதல்ல டெஸ்ட் மேட்ச் பண்ணி பார்த்துறோம். எப்படி இருக்குன்னு எனக்கே தெரில. முதல்ல வந்துட்டு டெஸ்ட் பேட்டில் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ லான்ச்சர் இதுக்கப்புறம் வந்துட்டு பர்ஸ்ட் பிளேட்ஸை இறக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். முதல்ல வந்துட்டு சர்ஜரி வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஹேண்ட் ஸ்பின் பண்ணிடலாமா? ஓகே, நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்க? ஸ்பின் ஆகுமா ஆகாதா, ஜெயிக்குமா ஜெயிக்காதா? என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் ஸ்டீல் மட்டும் இல்லை, அந்த ஒரு பேட்டில் ஜெயிச்சு காட்டணும், அதான் வந்துட்டு மேட்ருங்க. ஸோ பார்ப்போம். ஓகே, ஸ்பின் ஸ்டீல் ஆகுது. ஸோ நான் ஹேண்ட் ஸ்பின் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்துமே வந்துட்டு ஸ்பின் ஸ்டீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்பீடு வந்து பிக்கப் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஸ்பீடு ஏறுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆனால் பட் எனக்கு வந்து நல்லாவே தெரியுது. ஸ்டேடியம் ஒழுங்காக தெரிய மாட்டேக்கோ. ஓகே, இப்போ பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பின் ஸ்டீல் ஆகுது. இல்லைனா வந்து லெஃப்ட் சைடில் ஹேண்ட் ஸ்பின் பண்ண ஒரு பே வந்து இவ்வளோ நாள் சுற்றுதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஜெயிக்கும்னு நம்புகிறேன். கமான் லியோன். எஸ், பையன் ஜெயிச்சிட்டான். ஸோ இவனை டிஃபீட் பண்ணிட்டான். ஆனால் பட் அந்த அளவுக்கு அட்டாக் பவர் கிடைக்காது. ஓகேவா, ஒரு ரெப்பிள் பவர், அதாவது வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக்லாம் கிடைக்காது. என்ன தான் நான் வந்துட்டு இந்த இடத்துலலாம் வந்து விட்டு வச்சுருந்தாலும் ஒரு கவுண்டர் அட்டாக் எனக்கு வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல. ஸோ கவுண்டர் அட்டாக் வேணும்னா நம்ம வந்துட்டு இதை எடுக்கணும். ஆனால் பட் நம்ம வந்து மீட்டியோல் ட்ராகோ மாதிரி தான் செய்ய போகிறோம். மீட்டியோல் ட்ராகோ வந்து ஒரு அட்டாக் டைப் தான். ஆனால் பட் ஸ்பின் ஸ்டீலில் தான் இருக்கிறதுலே அது பெஸ்ட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்பின் ஸ்டீல் மாதிரி தான் செஞ்சுருக்கோம். நினச்சா மொத்த இடமும் ஒட்டலாம். ஆனால் பட் நான் மொத்த இடத்துக்கும் டேப்பை வந்து இந்த டபுள் டேப்பை மொத்த இடத்துக்கும் அப்ளை பண்ணேன்னா ஸ்டாமினா கிடைக்கும். அதாவது ஸ்பின் ஸ்டீல் கிடைக்கும். ஆப்போனன்ட் பேவோட மொமெண்டமாக இது அதுக்கு தனக்கு சாதகமாக மொத்த மொமெண்டமும் உறிஞ்சி எடுத்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணி இதோட ஸ்பின்னை வந்து அதிகரிக்கும். அதே அளவு ஆப்போனன்ட் பேவோட மொமெண்டம் குறையும் போது இதோட ஃபுல் ஸ்பின்னும் குறைஞ்சி முதல்ல விழுறது இந்த பேவாக தான் இருக்கும். அதனால தான் வந்துட்டு நான் டேப்பை வந்து 100% ஒட்டாமல் வெறும் ஒரு 40 to 30% ஒட்டி கொஞ்சம் வந்துட்டு கேவலமாக வச்சுருக்கேன். ஆனால் பட் சுற்றும் போது ஆரா ஃபார்மிங் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 2 பே வரைக்கும் செக் பண்ண போகிறேன். ஏன்னா மீட்டியோல் ட்ராகோ வந்து எத்தனை பே இறங்கினாலும் சமாளிக்கும். ஒரு பேன் ஐயோ கேமரா தட்டினேன். மீட்டியோல் ட்ராகோ வந்து ஒரு பேன் இல்லை 2 பே இறங்கினாலும் அதை வந்து ஈஸியாகவே சமாளிக்கும். அதான் மீட்டியோல் ட்ராகோ. ஸோ அந்த மாதிரி சமாளிக்கணும். ஏன்னா வந்து மீட்டியோல் ட்ராகோவோட கிமிக்கை தான் நான் அங்கே வந்து அப்படி காப்பி பண்ணி ரெப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னா மீட்டியோல் ட்ராகோ மாதிரி ரொம்ப நேரம் ஸ்பின் ஸ்டீல் கிடைக்க சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போனா தான் வந்து இது மீட்டியோல் ட்ராகோட கிமிக்கை வந்து ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்படி மீட்டியோல் ட்ராகோ வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் பட் மீட்டியோல் ட்ராகோட்ட அட்டாக் உண்டு. நம்மள்ட்ட வந்து அது டிப்பு, நம்மள்ட்ட நார்மல் டிப்பு இருக்கிறதுனால என்கிட்ட அட்டாக் டிப் ஒன்றுமே இல்லை. ஸோ ஜெயிச்சது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் லியோன், ராக் லியோன். ஸோ சுற்றும் போது அந்த எல்லோ கலரில் ஒரு சின்ன ஆரா ஃபார்மிங் நம்ம கிடைக்கும் இல்லையா? ஸோ அதான் வந்துட்டு பேஸே. இதோட ஒரு மகிமையே வந்துட்டு அதானே வச்சுக்கோங்களேன். ஸோ மெட்டல் பேஸ் தோற்று போச்சா? ஸோ 3 பேவை அட்ட டைமில் இறக்க போகிறேன். ஸோ அட்ட டைமில் 3 பேர் இறங்க போகுது. ஸ்கார்பியோவும் சேர்த்து இறக்க போகிறேன். ஸோ பார்த்துருமா? இதுக்கு பேர் தான் சொல்லுங்கள் கைஸ். எனக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு பேர் வேணும். அந்த பேர் எப்படி இருக்கணும்னா மீட்டியோல் ட்ராகோ வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா, அதாவது வந்து மீட்டியோ எல் ட்ராகோ வந்து நமக்கு வேண்டாம். ஏன்னா வந்துட்டு இவன் எல் ட்ராகோவே கிடையாது. இவன் வந்துட்டு லியோனு. ஆனால் பட் அந்த மீட்டியோ அப்படின்றது இல்லைனா அந்த மீட்டியோ எல் ட்ராகோ அப்படின்ற பேரை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் பட் ஃபெமிலியராக இருக்கணும். ஆனால் பட் ரொம்ப ஃபெமிலியராக 100% ஃபெமிலியராக இருக்க கூட ஓரளவுக்கு வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு கீழே கமெண்ட்டில் ஒரு பேர் சொல்லுங்கள். வைக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பே, ரெண்டாவது, மூணாவது. ஆனால் பட் இந்த ஸ்டேடியமில் 3 பேருக்கு இடம் இல்லைண்ணா. ஸோ தோக்கிறவனை முதல்ல எடுத்துடணும். இல்லைனா வந்துட்டு அதில் பட்டே வந்துட்டு நம்ம லியோனோட ஸ்டாமினா இறங்கிரும். முதல்ல எனக்கு தெரிஞ்சு ஸ்கார்பியோ தான் உழப்போகுதுன்னு நினைக்கிறேன். அட் அ டைமில் 2 பேர் விழுவாங்க போலையே. இவன் விழுந்துட்டான். அட் அ டைமில் 3 பேரை விட்டாலும் நம்மால் ட்ரா பண்ணுறான். ஸோ நான் விழுந்த பேவை டக்குன்னு எடுத்தால் மட்டும் தான் ரொம்ப நேரம் சுற்றும், இல்லை வந்துட்டு ஸ்பின்னு கம்மியாயிரும். இப்போ வந்து நான் பர்ஸ்ட்டில் இறங்க போகிறேன். ஓகேவா, ஸோ பர்ஸ்ட்டில் வந்து ஓகே கைஸ், நான் வந்துட்டு இப்போ பர்ஸ்ட்டில் இருந்து 3 டைப் இறக்க போகிறேன். ஒரு அட்டாக் டைப்பு, ஒரு ஸ்டாமினா டைப்பு, ஒரு டிஃபென்ஸ் டைப்பு. 3 பேரையும் இறக்கி பார்ப்போமே எப்படி இருக்கான்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லெஃப்ட் சைடு பே ஒன்று. லெஃப்ட் சைடு பே நம்ம வந்துட்டு இவன் தான் லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் சைடு இந்த 4 வகையான பேவையும் இறக்கி இன்றைக்கி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல லியோனை லான்ச் பண்ணிவிட்டு ஸ்டாமினாலேருந்தே, அதாவது பேலன்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ ஸ்பின்னு அப்சர்வ் ஆரம்பிச்சுட்டு இதுக்கு முன்னாடி எல்லோரும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஸ்பின் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருந்துச்சு. இப்போ செம்ம ஸ்பின்னு கிடச்சிட்டு இருக்கு. ஓகேவா, ஸ்ப்ரைசன்ட்டு செம்ம ஸ்பின்னு வந்துட்டு அப்சர்வ் ஆகி அந்த ஸ்பின்னு வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக இறங்கிட்டு இருக்கு. அதுக்கு இவ்வளோ சீக்கிரம் தோக்க மாட்டான். ஏன்னா இவன் மெட்டல் வேண்டான அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு தள்ளாட்டமே கிடையாது.
ஸோ ஸ்ப்ரைசன் தள்ளாட ஆரம்பிச்சிட்டு ஆல்ரெடி. ஸோ முதல்ல விழுந்தது ஸ்ப்ரைசன் தான். ஆனால் பட் இவனால் பர்ஸ்ட்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம இந்த ஒரு ஸ்பின் ஸ்டீலிங் பார்ட்டை கம்மி பண்ணால் மட்டும் தான் என்னால் பர்ஸ்ட் கொடுக்க முடியும். அதுவுமே வந்துட்டு நார்மல் மெட்டல் பேஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் பர்ஸ்ட் கொடுக்காது பஸ்ட்டு பேஸை. ஸோ அதனால் பர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் பட் ஸ்பின் ஸ்டீல் செம்மையாக கிடைக்கும். ஏன்னா வந்து இந்த வீடியோவோட மூலாதாரமே வந்து மீட்டியோ ட்ராகோவோட அந்த ஒரு கிமிக்கை அப்படியே வந்து காப்பி பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான். சார் ஓகே, நம்ம இப்போ டூம் சைசர் அட்டாக் டைப். நீ என்ற அங்கே சுற்றிட்டு இருக்க எங்களுக்கு அப்புறம் ஸ்பின்னு கிடைக்கும். கீழே இறங்கி வாடா வெண்ண. ஸ்பின்னை கொடுறா வாடா. அவனால் ரொம்ப நேரம் சுற்ற முடியாதா, தாக்கு பிடிக்க மாட்டான்டா எங்காலு. என்ன ராக்லியோன் சென்டரில் ஜம்மு நிற்கும் கைஸ். ஒரு சொட்டு கூட ராக்லியோன் நவலல. ஓ ஸ்பின்னு கிடைக்குது இல்லை, கடைசி நேரத்தில் கிடைக்குது அதுவும். ஸோ இதில் ஜெயிச்சதும் அப்சோ லியோன். ஸோ பேர் எனக்கு கிடைக்கல. ஸோ கீழே கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. ஸோ பேர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நான் கீழே வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? மிச்சம் இருக்குது நம்மளோட டிஃபென்ஸ் டைப். ஓ ஓ ஓ அடி பங்கமாக கிடைக்கிது. பர்ஸ்ட் கிடைக்குமா? வாய்ப்பு கிடையாது. ஸ்பின் ஸ்டீல்னால வாய்ப்பு கிடையாது பர்ஸ்ட்டுக்கு. ஆனால் பட் எதிர்பார்க்குறது தப்பு கிடையாது. ஸ்பின்னு செம்ம அப்சர்வ் ஆகிட்டுருக்கு. அது வந்துட்டு ஏதோ அந்த அட்டாக்கை வந்து வர அட்டாக்லாம் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும் இல்லையா, அந்த ஒரு வீலோட சவுண்டு கேட்குது எனக்கு நல்லாவே. ஓ மொமெண்டம் குறைஞ்சிட்டு கீழே விழுந்துட்டான். நம்மால் சுற்றுறான். இன்னொரு லெஃப்ட் சைடு டேபோவை சேர்ந்தது நம்மால். ஸோ இவனை வந்துட்டு டிஃபென்ஸில் போட்டு நான் வந்து ஆட போகிறேன் இன்றைக்கி ஆட்டம். பார்த்துருவோமா? இவனை வந்து ரைட்டை சுற்றி விடுவான், அவன் லெஃப்ட் இல்லை. இவனை வந்து என்னால் லான்ச்சர்லேயே விட முடியும். ஆனால் பட் ஹேண்ட்லேயே இவ்வளோ பவராக இருக்கானா, லான்ச்சரில் விட்டால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் லான்ச்சர்லேயே விடலை. ஸ்பின்னை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் எங்கள் ஆள். அவ்வளோதான், யாராலுமே தடுக்க முடியாது. இவன் இதுக்கு ரைட்டு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். ஹெல்த் எலமெண்ட் இதுக்கு ரைட் மாதிரி இந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கான். ஓ இது ஆன்டி கிளாக் வைஸ் தானோ, எனக்கு தான் தெரியலையோ. பரவாயில்லங்க, ஸ்பின்னை செம்மையாக அப்சர்வ் பண்ணுதான். ஓ ட்ரான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இட்ஸ் என்ன ட்ரா. லான்ச்சரில் விட்டு பார்த்துருமா கைஸ் இவனை. லான்ச்சர் போகுமான்னு தெரில, போகுது. ஓ லான்ச்சர் யூஸ் பண்ண முடியுது. ஓ இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச்சரில் விட்றேன் லியோனை. எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னு செம்மையாக கிடைக்கும். எனக்கு சவுண்டு கேட்குதா, அந்த ஒரு டேப் சவுண்டு கேட்குதா, ஸ்பின்னு செம்மையாக கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் தோற்றுருவோன்னு நினைக்க லியோனு. என்ன ப்ரோ நல்லா பேசுகிற மாதிரி பேசிட்டு லியோன் தோற்றுருவான்ற அப்படின்னா, ஸ்பின்னு செம்மையாக கிடச்சதுனாலே லியோன் தோற்றுருவான். ஏன்னா ரொம்ப ஸ்பின்னு கிடைக்கவே கூடாது. ஒரு 50% ஸ்பின் கிடைக்கணும், மிச்சம் 50% அவன் பவர் வச்சு தான் சுற்றணும், இல்லைனா லியோன் தோற்றுருவான். ஹெல்த் எலமெண்ட் ஸ்லோ ஆகிட்டு, ரொம்ப மொமெண்டம் ரொம்ப குறைஞ்சிட்டு. லியோனுக்கும் மொமெண்டம் குறைஞ்சிட்டு. ஓ ஆனால் ஜெயிச்சது லியோன் தான். ஸோ அந்த டேப்பு எஞ்சிக்கிட்டு நிற்கி, அதனால தான் பிரச்சனையா? ஓகே. ஸோ ஜெயிச்சது லியோன் தான். ஆனால் பட் பர்ஸ்ட் ஃபினிஷ்லாம் எனக்கு சுத்தமாக ஒரு பர்ஸ்ட் ஃபினிஷ் கூட எனக்கு கிடைக்கல. ஆனால் பட் நம்மளோட மெயின் என்ன, இந்த வீடியோவோட கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீட்டியோ ட்ராகோட அந்த ஒரு கிமிக்கை ரெப்ளிகேட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சதை நான் 20 அடிக்கு மேலே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வீடியோவில். ஸோ அந்த ஒரு ரெப்ளிகேஷன் தான் நமக்கு வந்துட்டு இந்த வீடியோவோட கோரே. ஸோ அதனால் வந்து பர்ஸ்ட் பக்கம்லாம் போகக்கூடாது. ஓகேவா? என்ன ப்ரோ இது பர்ஸ்ட்டே கொடுக்கல அப்படின்னா போகக்கூடாது. ஜஸ்ட் நம்மளோட வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ணணும், அந்த ஒரு கிமிக்கே ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் மேட்டரே தவிர பர்ஸ்ட் கொடுக்கணுன்றது மேட்டரே கிடையாது. பர்ஸ்ட் கொடுக்குறாருந்தா நான் இன்னும் பவர்ஃபுல்லாக தான் பண்ணணும். அந்த பக்கம் 2 குச்சி தான் சொல்லணும். ஐ மீன் குச்சின்னா வந்துட்டு எப்படி சொல்ல, நம்ம எக்ஸ்கேலிஸுக்கு பிளேட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்து இல்லை ஹெல்த் எலமெண்ட் இருக்க பிளேடு மாதிரி நான் ஒரு 2 பிளேடை தாங்க இங்கே சொறி வைக்கணும். ஆனால் பிளேடெல்லாம் சொறி வச்சா ஸ்பின் ஸ்டீல் நடக்காது, அது வேறு விஷயம். சரி ஓகே. ஸோ இது அவ்வளோதான். எனக்கு வந்துட்டு கீழே பேர் சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு அடுத்து இதை வந்துட்டு இன்னும் எவால்வ் பண்ண முடியாதுன்னு நான் பார்க்குறேன். எவால்வ் பண்ண முடிஞ்சுட்டு எவால்வ் பண்ண முடிஞ்சால் எவால்வ் பண்ணுறேன். அப்படி இல்லைனா வந்துட்டு இல்லைனா இன்னும் கொஞ்சம் டேப்பு யூஸ் பண்ணி இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். ஓகேவா? நம்ம ஒரு அட்டாக் டைப் டிப்பு கிடைக்கான்னு பார்க்கேன். கிடச்சா வந்து எடுத்து போட்டு அட்டாக் டைப் டிப்பு போட்டு அதுலேருந்து ஸ்பின் அப்சர்வ் பண்ண முடியுதான்னு பார்த்து நான் வந்துட்டு தனியாக வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ இதோட இது முடியல. இந்த வீடியோ வந்துட்டு இன்னும் தொடரும். அதாவது நம்ம இந்த ரெப்ளிகேட் பண்ணப்பட்ட மீட்டியோ லியோன் தொடரும். அதான் கைஸ், நம்ம சீரியல் தொடரும்ன்ற மாதிரி தொடரும்னு போட்டு முடிச்சுக்கிறேன். டாடா.